வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஐயா மிக சிறப்பாக வணக்க போச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிற சிறப்பான கதையை இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் சொல்ல இருக்கிறேன். ஓ அப்படியா? சிறப்பான கதையா? கதை சொல்ல போறேன் நான், கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன் நான், கதை சொல்ல போறேன். புத்தரானுடைய கதையை சொல்ல போறேன். ஏ அப்பா, புத்தரனுடைய கதையா? ஆமா. ஆஸ்திரேலியாவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு கதைதான் இப்பொழுது இந்த இடத்தில் இந்த தோல்பாவை கூத்து மூலியமா பண்ண இருக்கிறோம். ஓ அடாடா, சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்க. அப்ப கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் கதை சொல்ல போறேன். அனைவரும் அமைதியா உட்கார்ந்து இந்த கதையை கண்டு நல்ல மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். அதனால இதோ நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது. சார்ந்த ஒரு வலிமையான மனிதன். அவன் ஊராண்டாவின் கிழக்கு பகுதிக்கு தனது நாட்டின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த புத்தரா நடந்து வரும் பாதையில் ஒரு பெண்ணானது குழந்தையுடன் ஒரு பாதையில் இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆனா புத்தரா தடி எறிவதில் வல்லவன். அந்த தடியை தூக்கி இதோ சுழட்டி ஏதோ ஒரு கதையை தூக்கி எறிந்ததை அது வானம் வரைக்கும் முட்டி இதோ எரிகிறான். அந்த பெண் மேல் பட்ட அந்த குழந்தையின் பெண்ணின் இறந்து விடுகிறது. புதேரா ஊராண்டாவின் கிழக்கு பகுதிக்கு தனது நாட்டின் வழியே பயணம் செய்தான். வழியில் அவன் கூடாரமிட்டு தங்கியதோடு வழிபோக்கர் ஒருவனை சந்தித்தான். அந்த வழிபோக்கன் தனது பெயர் நானா என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பாவமான இந்த குழந்தையை கொண்டவன் யார்? சிறிய மனிதனாக இருக்கிறாயே, நீ யார்? குருச்சினுடைய இடம் இது. ஆனால் இது ஒரு பெண் குழந்தை, பெண்ணுடைய மரணத்தை கொன்று விட்டாயே, நீ எல்லாம் மனிதனா? சிறிய மனிதனை நீ என்னிடம் வந்து நீ என்னிடம் சொல்லுகின்றாயா? இந்த இடம் குருஜினுடைய இடம். இந்த இடத்துக்கு நான் தான் தலைமை. அதனால் நீ செய்தது தப்பு. தப்பு என்று சொன்னால் என்னிடம் சண்டை போட்டு வென்றுவிடு பார்க்கலாம். பெரிய மனிதனாக நீ இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் வலிமையான மனிதன் நான் தான். அப்படியே சொல்கிறாய், பார்க்கலாம். அப்படி என்று இதோ கத்தியினால் அவனுடைய நெற்றியை கீறுகிறான். இதோ அதை வபால் அவன் அடுத்த பிறவியில் மருஜுவாக வர இருக்கிறான். இவனை அடுத்த பிறவியில் வந்து கொள்ள இருக்கிறான். என்னைய வெல்ல யார் இருக்கிறார்? புதேரா பயணத்தை தொடர்ந்து கர்டி மால்கா என்னும் இடத்தை அடைந்தான். அங்கே கூடாரமிட்டு இளைப்பாறிக் கொண்டிருந்த ஒரு குழுவை கண்டான். எல்லாருக்கும் காய்கறி இருக்கு, கனிகள் இருக்கு. ஆமா, என்னடா நீ என்ன நினைச்ச? ஆமா, நீ என்ன நினைக்க போற? நான் இப்ப என்ன செய்யணும்? ஒரு வலிமையான மனிதன் வந்துட்டு இருக்காண்டா, அவங்கிட்ட யாரும் வெல்ல முடியாது.
என்ன சொல்றீங்க? வலிமையான மனிதனா? அப்ப நம்மளும் இந்த இடத்துல வாழ முடியாதா? வாழ முடியாது. நாம் எங்க போனாலும் வாழ விடாமல் ஒவ்வொருத்தருக்காக நம்மளை விலைக்கு அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் வலிமையானவன், நான் இருக்கிறேன்டா. 1000 பேருக்கு மேல மின்னானது தான் நான் கொண்டேன். யாரை கொண்டாய்? எறும்பையா கொண்டாய்? ஆமா, அததானே என்னால கொல்ல முடியும். அதுக்கு மேல கொல்ல முடியாது. அதுக்கு மேல கொண்டாங்க வெட்டி விடுவாங்க. ஆமா, எப்படிப்பட்ட வலிமை ஆண்டவனும் சரி, இப்ப மேல அவனை பீக்க பீக்க அடிக்க போறேன் பாரு. ஆமா, எவன் வளர்த்து பார்ப்பேன். யாரும் சொன்னானே, ஏய் முத்துதாமா, ஏய் அங்க வாயா, என்கிட்ட வந்து இவன் சண்டையை போட்டு பாரு. ஆமா, பயந்து போறீங்களா? என்னால வலிமையான மனிதன் சொன்னா இவ்வளவு பெரிய மனுஷன். ஐயா ஐயா ஐயோ, நான் எறும்பதார கொண்ட வேலை யாரே சொல்லலையே. ஐயோ ஐயோ, காப்பாத்துக்கிறாங்க. சின்ன மனிதர்களை எறும்பளவில் இருந்து கொண்டு பேச்சுகளை எவ்வளவாக பேச்சுகின்றீர்கள். அனைத்து மக்களையும் தீவிட்டு எரிக்கிறான். இங்க மனிதன் நிற்கிறான். ஐயோ ஐயோ, தீ கருகிறது. என் குழந்தை அந்த தீயின் வெக்கை தாங்க முடியாதவனுக்கு ஒவ்வொரு மக்களும் அதில் இருக்கின்ற குண்டில் இதோ சாடி விடுகிறார்கள். அதே ஐயோ, இது குண்டு இருக்கு. வாங்கடா. காற்று கொஞ்சம் வேகமாக வீச துவங்கியவுடன் அவர்கள் அனைவரும் வண்ணாத்தி குருவிகள், கொண்டை நீர் காகங்கள் மற்றும் சிறு வெண்காக்கைகளாக மாறினர். புதேரா மீண்டும் மரஜுவை காணும் வரை தனது பயணத்தை தொடர்ந்தான். இப்பொழுது மரஜு இதோ வருகிறான். உன்னே தாண்டா தேடிக்கொண்டிருந்தேன். அன்று தப்பி விட்டாய், இன்று தப்ப முடியாது. உன்னை கொள்வதற்காகவே வந்திருக்கிறேன். என்னிடமே வா. நான் மறுமை படித்தவன், நான் விவேக படித்தவன். என்னையே எதிர்த்து பேசுகின்றாயா? இதோ எரிகிறேன் என்று தடியை வீசி எரிகிறான். இதோ அந்த தடியை வரும்போது குடிந்து கொள்கிறான். என் தடியை தட்டி விட்டாயா? பார்க்கலாம் உன்னுடைய வலிமையும் என்னுடைய வீரத்தையும். அப்படி இதோ இப்போது சரியாக இட்டயத்தில், குடியின் டயத்தில் இதோ வயிறை பார்த்து குத்தி குடலை எடுக்கிறான். அந்த குடல்களை குடுங்கி எரிந்தான், சாம்பலா ஆக்கினான். இதோ மரஜு புதேராவை தனது தடியை கொண்டு தாக்க அவன் கீழே சரிந்தான். பின்னர் மரஜு அவனின் உடலை கிழித்து உப்பங்களுக்கு எடுத்து சென்று அதன் நடுவில் அதனை வீசினான். புதேரா இறந்தான். வெற்றி வெற்றி வெற்றி. இனிமேல் யாருக்கும் தொந்தரவு இல்லை, யாருக்கும் துன்பங்கள் இல்லை. எல்லாரும் நிம்மதியாக வாழலாம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்ன மிக அருமையான கதையப்பா. ஒரு வலிமை படித்த ஒரு பெரிய உருவமான மனிதனை ஒன்று ஒரு சிறிய வில்லங்களாக மிக அருமையா கொண்டு முடிச்சுட்டானே. இதே தம்பி ஏஷ் கிஷிமி வாட்டு வாட்டு குளிச்சு குளிச்சு படிச்சு வலிச்சு அப்படி சாக்கு மேல சாக்கு போட்டு ரைட்டு மேல ரைட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு வச்சு அது ஒரு சாக்காவது மதிப்பாதானே இருக்கும். ஆமா, மதிப்பாதானே இருக்கும். ஊழுமாத்தவங்க ஏன்னா உள்ளுவத்தலைன்னு சொல்லாதலா. அப்ப எப்படி சொல்லணும்? மன்மத ராசா குறிஞ்சி. மன்மத ராசா குறிஞ்சி. உன் மூஞ்ச பார்த்தா மன்மத ராசா மாதிரியெல்லாம் இருக்கு.
முன்ன நல்லதானே பின்ன பாரு. பாத்தியா, நம்ம இந்தியாவில் ஆஸ்திரேலியாவில இருந்து அவர்களுடைய கதைகளை மிக சிறப்பாக இங்க வந்து நடத்துறதுக்கு நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? ஆமாப்பா, அவ்வளவு பெரிய வலிமையான மனிதனை ஒரு குள்ளமா இருந்தாலும் அவர் கொண்டு முடிச்சிட்டாரு பத்தியா. அதுதான் புத்திசாலித்தனமான விஷயம். எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு. இல்ல, ஒரு நல்ல பாட்டு, ஒரு அருமையான பாட்டு, மக்கள் எல்லாரும் சிரிக்கணும். அப்படி ஒரு பாட்டு பாடு பாப்போம். அப்ப நான் பாடணுமோ? ஆமா, பாடு. மலர் குடித்தேன், பாடுறானே. மலர் குடித்தேன், மெட்ராசி சந்தையிலேயே மாமியால பறி குடித்தேன். மெட்ராஸ் சந்தையில மாமியால பறி குடித்தேன். மருதமலை மாங்குட்ட தலையா, பிரியமட்ட தலையா, இறங்கவா. ஒரு நல்ல பாட்டு, பழைய பாட்டு, மக்கள் எல்லாம் சிரிச்சிட்டு நன்மையா போகணும். பார்த்து ஒரு பாட்டு பாடு. அப்ப பாடணுமோ? ஆமா, பாடு. புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணு, தங்கச்சி கண்ணு, உனக்கு புத்திமதிய சொல்லிருங்க முன்னே. சூப்பரா பாடுதானே, பாடு பாடு. மாமனார மாமியால மிதிக்கணும், உடன் மாலையிட்ட கணவனை தூக்கி போட்டு உதைக்கணும், சாம கோழி கூவையில முழிக்கணும், நீ சாணி கரைச்சி புருஷ மூச்சில கலக்கி கலக்கி மேல எல்லாம் அடிக்காரா. உனக்கு சுனாமி வந்தது தெரியுமாடா? எனக்கு தெரியாத, நான் படம் பிடிச்சு வச்சிருக்கேன். எங்க இந்த பாரு, 1 2 3. மிக அருமையாக நமதுடைய நிகழ்வை கண்டுகளித்த ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து நம் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு நாட்டுப்புற கலையில் இந்த தோல்பாவை கூத்து கலைமாமணி முத்துச்சந்திரனுக்கு கொடுத்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும், அது மட்டும் இல்லாமல் அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை